Okay, right. So welcome to the today class. நீ நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிள். ரொம்ப ஈஸியானது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஓவரியுடைய ஸ்ட்ரக்சர், யுட்ரஸுடைய ஸ்ட்ரக்சர், ஓவரியுடைய ஃபங்க்ஷன், எக் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த ஊஜெனிசிஸ் அப்படின்லாம் படித்ததுனால இந்த டெர்மினாலஜி நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆனது. பிரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள், டெர்ஷரி ஃபாலிக்கிள், கிராஃபியன் ஃபாலிக்கிள், பிரைமரி ஊசைட், செகண்டரி ஊசைட். ஓகே, அதே போல் யுட்ரஸில் நம்ம படித்த பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம், இதெல்லாம் நம்மளுக்கு இந்த லெசனில் பயன்பட போகுது. இப்போ இந்த டாபிக் படிக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ரீவியஸ் டெஃபினிஷன்ஸ், ப்ரீவியஸ் டெர்மினாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ மென்சுரல் சைக்கிள் அப்படின்னா என்ன? ஒரு மென்சுரல் சைக்கிள், இதுக்கான டெஃபினிஷன் ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். அடல்ட் ஃபீமேலோடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஒரு 28 to 29 டேஸ்க்கு ஏற்படக்கூடிய ஒரு ரிதமிக் சேஞ்சஸ் தான் மென்சுரல் சைக்கிள். ஓகே, ஸோ இட் இஸ் a rhythmic changes in the adult woman reproductive system. Okay, right, it is a cyclic event. Okay, தொடர்ந்து ஒரு மாதமும் நடக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஃப்ரம் த மெனார்க். மெனார்க்ன்றது ஃபர்ஸ்ட் மென்சுரல் சைக்கிள், பியூபர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள் மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடைப்பட்ட காலியம்தான் ரீப்ரொடக்டிவ் பீரியட். ஓகேவா? ஸோ ஒரு அடல்ட் உமனுடைய ரீப்ரொடக்டிவ் பீரியடில், அதாவது பியூபர்ட்டிலேருந்து மெனோபாஸ் வரையும் இருக்கக்கூடிய இந்த பீரியட் தான் ரீப்ரொடக்டிவ் பீரியட். அந்த ரீப்ரொடக்டிவ் பீரியடில் ஒரு 28 29 டேஸ்க்கு நடுவில், ஓகேவா, சில பேருக்கு 28, சில பேருக்கு 29, இந்த டேஸில் ஒரு 30 நாளுக்குள்ளே ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு சேஞ்சஸ் தான் மென்சுரல் சைக்கிள். மென்சுரல் சைக்கிள் ஹியூமன் பீயிங்ஸில் மட்டும் இல்லை, நிறைய ப்ரைமேட்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, ப்ரைமேட்ஸ் உங்களுக்கு தெரியும், தோஸ் ஆர் பைனாக்குலர் விஷன், அப்ரைட் பொசிஷன், ஹையர் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ 2 காலால் நடக்கக்கூடிய, 2 கண்ணால் பார்க்கக்கூடிய, 2 கண்ணால் ஒரே ஆப்ஜெக்டை பார்க்கக்கூடிய ஒரு விஷன் தான் பைனாக்குலர் விஷன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அனிமல். ஸோ சிம்பான்சி, மங்கி, ஏப்ஸ், இவங்கெல்லாம் இந்த ப்ரைமேட்ஸ் கேட்டகரி அலாங் வித் த ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ இதுலேயும் நம்ம மென்சுரல் சைக்கிள்ஸாக பார்க்கலாம், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரைமேட்ஸ்க்கும் சேர்த்து. ஓகே, இந்த மென்சுரல் சைக்கிளை 2 முக்கியமான ஈவெண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று ஓவரியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், இன்னொன்று யுட்ரஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ ஓவரியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை ஒவாரியன் சைக்கிள் அப்படின்னும், யுட்ரஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை யுட்ரைன் சைக்கிள் அப்படின்னு சொல்லும். சிம்பிளாக என்ன சார், ஓவரியில் எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அந்த எக்கு ப்ரொடியூஸ் ஆகி 14th டே எக்கு ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஓவரியில் நடக்கக்கூடிய சேஞ்ச். ஒருவேளை ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அது யுட்ரஸில் வந்து அட்டாச் ஆக போகுது. அப்படி இல்லைன்னா யுட்ரஸுடைய லேயரில், யுட்ரஸுடைய எண்டோமெட்டியர் லேயர்லேயும் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது. ஓகே, ஓவிடக்டில், அதாவது ஃபெலோப்பியன் டியூப்பில், வெஜைனாவில், யுட்ரஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் யுட்ரைன் சைக்கிள். ஓகே, ஸோ மென்சுரல் சைக்கிள் 2 கேட்டகரியாக படிக்க போகிறோம். ஒன்று ஓவரியில் என்ன மாற்றம், இன்னொன்று யுட்ரஸில் என்ன மாற்றம். ரைட், அடுத்தது இது வரைக்கும் நீட்டில் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின், எல்ஹெச் சர்ச் அப்படின்னா என்ன? எல்ஹெச் உடைய அளவு, லியூட்டனைசிங் ஹார்மோனுடைய குவான்டிட்டி, அதோடைய அளவு அதிகரிக்கும் போது இட் லீட் டு த எவல்யூஷன். ஓகேவா? அடுத்தது மென்சுரல் சைக்கிள் எப்போ நடக்குது? இட் இஸ் டியூ டு த டிக்ளைன் இன் ப்ரொஜெஸ்டிரோன். இது நீட்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ மென்சுரல் சைக்கிளுக்கான மென்சுரல் ஃபேஸ், அதாவது எண்டோமெட்ரியல் லேயருடைய டேமேஜ், எக்குடைய டேமேஜ், ப்ளீடிங், இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த ஹார்மோனுடைய டிக்ரீஸ் தான் காரணம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா?
LH சர்ஜ் அப்படின்றது LH ஹார்மோனுடைய இன்க்ரீஸ் ஓவுலேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகுது. ஓவுலேஷன் என்ன? ஓவரியிலேருந்து மெச்சூரான எக்கு கிராஃபியன் ஃபாலிகல்ஸோடைய ரப்சர் மூலிமா எக் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆஃப் எக் ஃப்ரம் த ஓவரி, ஓவுலேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஓவுலேஷன் மூலிமா செகண்டரி ஊசைட் ஓவரிலேருந்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முக்கியமான காரணம் LH ஹார்மோன், அது LH சர்ஜ். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் பாருங்கள். இந்த மென்சுரல் சைக்கிளை நம்ம 4 ஃபேஸஸாக பிரிச்சிடலாம். ஓகே, டோட்டலாக பார்க்குறோம். ஒரு மென்சுரல் சைக்கிள் அப்படின்றது 28 to 29 டேஸ். ஒரு 28 டேஸில் 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டு மென்சுரல் ஃபேஸ், இது நம்ம ப்ளீடிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். 1 to 5 டே மென்சுரல் டேவுடைய 1 to 5 டே. இந்த ஃபஸ்ட்டு 5 டேஸ் இட் டிபெண்ட்ஸ், இட் டிஃபர் between the it depend upon the individual. ஒருத்தருக்கும் இது, ஒரு சில பேருக்கு 3, சில பேருக்கு 4, சில பேருக்கு 5. அதனால் இது காமனாக 1 to 5 டே ப்ளீடிங் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்சுரல் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஃபாலிகுலர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ஓகேவா? ஸோ ஃபாலிக்கல் அப்படின்னு சொன்னால் எக்கு. ஸோ ஓவரியில் எக்குடைய மெச்சுரேஷன் நடக்கக்கூடியது இந்த 5 to 13 டே. ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே படித்தோம் இல்லையா, ஊஜெனிசிஸில் பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல், இந்த ஸ்டேஜஸை கடந்து வர்றதுக்கு 5 to 13 டேஸ் ஆகுது. 14th டே, எக்ஸாக்ட்லி 14th டேயில் கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகுது. இந்த கிராஃபியன் ஃபாலிக்கலோடைய ரப்சர் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செகண்டரி ஊசைட்டோடைய ரிலீஸ்க்கு காரணமாக இருக்குது, எக்கோடைய ரிலீஸ்க்கு காரணமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 16th டேலேருந்து 15th to 28 டேஸ். ஓகேவா? ஸோ இது சம்டைம் ஏன் இதை நம்ம இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா, சம்டைம் இட் இஸ் 13th டேவே ஓவுலேஷன், சில பேர் சம்டைம் இட் இஸ் ஆன் 15th டே. ஸோ 15 to 28 டேஸ் அப்படின்றது செக்ரீட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆக்சுவலி ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது இந்த ஸ்டேஜில் தான் நடக்கணும். ஒருவேளை ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை என்ன ஆகும்? அந்த எக்கோடைய டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அந்த எக்கோடைய டிஸ்ட்ரக்ஷன் தான் மென்சுரேஷன் ப்ளீடிங்க்கு காரணமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜில் சில ஹார்மோன்ஸோடைய செக்ரேஷனும் இருக்குது. ரொம்ப முக்கியமாக கிராஃபியன் ஃபாலிக்கல் இருக்குது. இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் எக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கிராஃபியன் ஃபாலிக்கல் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டா, அதாவது ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டா, அதுக்கு பேர் தான் கார்பஸ் லூட்டியமா ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த கார்பஸ் லூட்டியமா ஆக்ட் ஆகி அது ஹார்மோனை செக்ரீட் பண்ணுறது. அதனால் இது பேர் செக்ரீட்டரி ஃபேஸ் ஆர் லியூட்டல் ஃபேஸ். ஓகேவா? ஸோ மென்சுரல் சைக்கிளோடைய 4 முக்கியமான ஃபேஸு. ஃபஸ்ட்டு மென்சுரல் ஃபேஸ் ஆர் ப்ளீடிங் ஃபேஸ் 1 to 5 டே. எக்கோடைய டெவலப்மெண்ட்டை ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ் ஆர் ஃபாலிகுலர் ஃபேஸ் 5 to 13th டே. எக்கோடைய ரிலீஸ் ஓவுலேட்டரி ஃபேஸ் 14th டே. 15 to 28 செக்ரீட்டரி ஃபேஸ். டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, ஸோ ஒரு ஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். 1 to 5 டே நம்ம பார்த்த மாதிரி இது ஒரு மென்சுரல் ஃபேஸ். இந்த சைக்கிள், இந்த ஃபேஸோடைய பிகினிங் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த மென்சுரல் ஃப்ளோ, ரைட்? ஸோ அந்த மென்சுரல் ஃப்ளோ தான் நம்ம ப்ளீடிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஸோ இந்த சைக்கிள், இந்த ஃபேஸோடைய டியூரேஷன் 3 to 5 டேஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல். மூணாவது என்ன நடக்குது, ஏன் இந்த ப்ளீடிங் நடக்குது அப்படின்னா, யுட்ரஸோடைய இன்னர்மோஸ்ட் லேயர், நம்மளுக்கு யுட்ரஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த 3 முக்கியமான லேயர், ஒன்று பெரிமெட்ரியம், இன்னொன்று மயோமெட்ரியம், அதோடைய இன்னர்மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியல் லேயருடைய அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கோடைய பிரேக் டவுன், அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸோடைய பிரேக் டவுன் தான் இந்த ப்ளீடிங்க்கு காரணம். ஓகே, ஸோ பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லேயர், யுட்ரஸோடைய எண்டோமெட்ரியல் லேயரில் ஏற்பட்ட பிரேக் டவுன், அது டேமேஜ், அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸோடைய டேமேஜ் இந்த ப்ளீடிங்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகே,
menstruation occur if the released ovum is not fertilized. ரொம்ப 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 முக்கியமாக ரொம்ப நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, மென்சுரேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா. ஓகே, ஃபர்டிலைசேஷன் நடந்தால் என்ன நடக்கும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் தேர் இஸ் அ இம்ப்ளான்டேஷன். ஃபர்டிலைசேஷன் ஒரு எக்கு ஒரு ஸ்பெர்ம் சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுனாலே அடுத்து க்ளீவேஜ் நடந்து அது யுட்ரஸோடைய எண்டோமெட்ரியல் லேயரில் அட்டாச் ஆகும், அது இம்ப்ளான்டேஷன். அப்போ இங்கே மென்சுரேஷன் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? இம்ப்ளான்டேஷன் நடக்கலைன்னு அர்த்தம், ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போது மென்சுரேஷன், நார்மல் மென்சுரேஷன் இஸ் அ இண்டிகேட்டர் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ இதை நீங்கள் இப்படி சொல்லலாம், ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் மே பி த சைன் ஃபார் ப்ரெக்னன்சி. ஓகேவா? ஸோ ஒரு மென்சுரேஷன் நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே ஃபர்டிலைசேஷன் அப்படின்ற ஒன்று நடக்கலை. ஃபர்டிலைசேஷன் நடக்காதனால அந்த எக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த பார்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள். லேக் ஆஃப் மென்சுரேஷன், மென்சுரல் சைக்கிள் இல்லை அப்படின்னா தட் இஸ் எ சைன் ஃபார் ப்ரெக்னன்சி. ஓகே, ஸோ மென்சுரேஷன் எதனால் ஏற்படலாம்? இட் மே பி ஸ்ட்ரெஸ், புவர் ஹெல்த் எக்ஸெட்ரா. லேக் ஆஃப் மென்சுரேஷனுக்கும் இது காரணமாக இருக்கலாம். ஓகே, இந்த புவர் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது சம்டைம் இட் லீட் டு த இன் பிட்வீன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மென்சுரேஷனுக்கும் இன்னொரு மென்சுரேஷன் நடுவில் ஏற்படக்கூடிய ப்ளீடிங்க்கோ அல்லது இந்த மென்சுரேஷன் தள்ளி போகிறதுக்கான காரணமாக கூட இருக்கலாம். அடுத்தது செகண்ட் ஃபேஸ், ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அல்லது பாலிகுலார் ஃபேஸ். ஏற்கனவே என்ன சொன்னோம்? ஒரு ஓவரிலேருந்து எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகி இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ஸ்டேஜை ரீச் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ 5லேருந்து 13th டே வரைக்கும் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ 5லேருந்து ஆரம்பித்து 13th டே. In this phase, the action of gonadotrophin from the pituitary ரொம்ப முக்கியமானது. கோனோடோட்ராஃபின் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கோனோடோட்ராஃபின் அப்படின்றது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை, ரீப்ரொடக்டிவ் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். பிட்யூட்டரியோடைய அடினோ ஹைப்போஃபைசிஸ், அதாவது ஆன்டீரியர் பார்ட் 6 ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது. ஓகேவா? அந்த 6 ஹார்மோனில் 2 கோனோடோட்ராஃபின், 2 ரீப்ரொடக்டிவ் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். ஒன்று எஃப்எஸ்ஹெச், இன்னொன்று எல்ஹெச். இந்த 2 ஹார்மோன் ப்ரோலிஃபரேட்டரி ஃபேஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு எஃப்எஸ்ஹெச், ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகேவா? ஃபாலிக்கிள்னா எக்கை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைமரி ஃபாலிக்கிள் இன்டு கிராஃபியன் ஃபாலிக்கிள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? பிரைமரி ஃபாலிக்கிள் அதாவது பிரைமரி oocyte கூட கிரானுலோசா லேயர் சேர்ந்தது. அடுத்தது இந்த கிரானுலோசா லேயர் கூட தீக்கா லேயராக மாறி அது செகண்டரி ஃபாலிக்கிளை கொடுக்குது. அந்த தீக்கா லேயர் கூட ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டியான ஆண்ட்ரம் உருவானதுக்கு அப்புறமா அது ட்ரெஷரி ஃபாலிக்கிள். அந்த ட்ரெஷரி ஃபாலிக்கிள் கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆனது தான் கிராஃபியன் ஃபாலிக்கிள். அப்போ கிராஃபியன் ஃபாலிக்கிள் என்ன? இட் இஸ் எ ஃபுல்லி மெச்சூர் ஃபாலிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸோடைய டெவலப்மெண்ட்டுக்கு எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் காரணமாக இருக்குது. அந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் அதை தூண்டி விடுது, எக் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனால் ஈஸ்ட்ரோஜனை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். செக்ரீஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் பை கிராஃபியன் ஃபாலிக்கிள். ஓகேவா? ரைட். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் ஆக்சுவலி கிராஃபியன் ஃபாலிக்கிள் எங்கே இருக்குது? ஓவரிக்கு உள்ளே இருக்குது. கிளியரா? ஸோ இது ஈஸ்ட்ரோஜனுடைய ப்ரொடக்ஷனையும் ஸ்டிமுலேட் பண்ணுது. அடுத்து பாருங்க, ஒன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா, ஓகே, நம்மளுக்கு தெரியும் 3 ஹார்மோன் ஃபீமேலுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓவரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன், டெலிவரி டைமுக்காக மட்டும் ரிலாக்ஸின். ஓகேவா? ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறமா ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் த ரப்சர் யூட்டரைன் எண்டோமெட்ரியம். நல்லா கவனிங்க, ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா யுட்ரஸ்குள்ளே எக்குடைய டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்குது. ஒருவேளை ஓவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆன எக்கு
ஸ்பெர்ம் கூட சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா மென்சுரேஷனில் என்னாச்சு, இந்த யுட்ரஸோடைய எண்டோமெட்ரியல் லேயர் டேமேஜ் ஆச்சு. ஓகேவா? 14th டே எக் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ 14th டேக்கு அப்புறம் ஃபர்டிலைசேஷன் நடக்கலாம். ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஃபர்டிலைஸ் எக் வந்து இங்கே அட்டாச் ஆகலாம். அது பேர் இம்ப்ளான்டேஷன். ஹூ நோஸ், தேர் மே பி எ பாசிபிலிட்டி. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், எண்டோமெட்ரியல் லேயருடைய யுட்ரஸுடைய எண்டோமெட்ரியல் லேயரை ரீஜெனரேட் பண்ணக்கூடிய, திரும்பவும் அந்த டேமேஜ்லேருந்து அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய வேலையை பார்க்குது. ஓகே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடுத்த ஒருவேளை ஃபர்டிலைசேஷன் எக் வந்துச்சுன்னா, ஃபர்டிலைஸ் எக் வந்துச்சுன்னா அது இந்த இடத்துல தங்கி அடுத்த 10 மாதத்துக்கு குழந்தையாக வளர போகுது. அப்போ எண்டோமெட்ரியல் லேயர் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதோடைய டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஹார்மோன் பயன்படுது. அதுதான் ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் ரப்சர்ட் யுட்ரைன் எண்டோமெட்ரியம். டேமேஜ் ஆன யுட்ரஸுடைய எண்டோமெட்ரியல் லேயர் திரும்ப ரெஜுவினேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். புத்துணர்ச்சியாக புதுசாக ப்ரொடியூஸ் ஆகுது. மியூக்கஸ் லைனிங் ஆஃப் த ஓவி டக்ட் அண்ட் வெஜைனா இதெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு இல்லையா அந்த மென்சுரேஷனால். அதனால் அந்த மியூக்கஸ் இன்னர் லேயர், இன்னர் கோட்டிங் லேயர், எப்படி நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கு, டைஜஸ்டிவ் ட்ராக்லாம் கோட் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு தின் மியூக்கஸ் மெம்பரேன் லேயர், அந்த மெம்பரேன் லேயர் திரும்ப உருவாகுது. வெஜைனாவுடைய டேமேஜ் பார்ட் ரெக்டிஃபைட் ஆகுது. டெவலப்மெண்ட் ஆஃப் த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர், இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபீமேல் கேரக்டரை தீர்மானிக்கக்கூடியது 2 ஹார்மோன், ஒன்று ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று ப்ரொஜெஸ்டிரோன். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய ப்ரொடக்ஷன் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் எக்ஸ்பிரஷனுக்கும் செகண்டரி செக்ஷுவல் டெவலப்மெண்ட், 2ஆம் நிலை பால் வளர்ச்சி, இதோடைய வெளிப்படுத்துவதற்கும் காரணமாக இருக்கு. சப்ரஷன் ஆஃப் FSH செக்ரீஷன். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷனுக்கு FSH காரணம். ஓகேவா? FSH வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல், அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் மூலிமா மறுபடியும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகரிக்கும் போது அது FSH-ஐ இன்டைரக்டாக ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இது பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலையும் பார்க்குது. நெக்ஸ்ட் LH ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்கு டெவலப் ஆகினே போகுது. எக்கு டெவலப் ஆனதுக்கப்புறமா ஒரு 14th டே அந்த எக் ரிலீஸ் ஆகணும். அந்த எக் ரிலீஸுக்கு LH ஹார்மோன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்போ LH ஹார்மோனோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துது, FSH ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷனை கம்மிப்படுத்துது. ஓகேவா? அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த FSH அண்ட் LH இந்த 2 ஹார்மோனும் பீக்கில் இருக்குது. பீக்கில் இருக்குன்னா மேக்ஸிமம் அதிகப்படியான அளவில் இருக்குது. ரொம்ப அதிகமாக இந்த 14வது நாள் தான் இருக்குது. இந்த ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கிறது இந்த ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஓவுலேஷன் என்ன, ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். ஓவுலேஷன் அப்படின்றது கிராஃபியன் ஃபாலிக்கலுடைய ரப்சர், அது மூலிமா நடக்கக்கூடிய எக் ரிலீஸ். ஓகே, ஓவுலேஷன் it is the process of release of egg from the ovary by the rupture of Graafian follicle with the influence of LH hormone. இந்த LH ஹார்மோன் அதிகமானதை தான் நம்ம LH சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த சடன் ஆர் ரேபிட் செக்ரீஷன் ஆஃப் LH லீட் டு ஓவுலேஷன். எப்படி ஓவுலேஷன் நடக்கும்? ஒரு எக் இருக்குது, அந்த எக்கை சுற்றி நிறைய கவரிங் லேயர்ஸ் இருக்குது. அந்த ஃபுல்லி மெச்சூர் ஆன எக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்ல போகிறோம். எக்கு அலாங் வித் த கவரிங் லேயர். அந்த கவரிங் லேயர் பஸ்ட் அவுட் ஆகுது, உள்ளந்து எக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆஃப் எக்கு தான் ஓவுலேஷன். இது மென்சுரல் சைக்கிளோடைய மிடில், அதாவது 14வது நாள் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் செக்ரீட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லியூட்டல் ஃபேஸ். ஓகே, இங்கே 2-3 டெர்மினாலஜி முக்கியமானது, நல்லா கவனிச்சிங்க. ஓவரிலேருந்து எக் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 ப்ராசஸ் நடக்கலாம். ஒன்று ஃபர்டிலைசேஷன் நடந்து இம்ப்ளான்டேஷன் ஆகலாம். இன்னொன்று ஃபர்டிலைசேஷன் ஆகாமல் எண்டோமெட்ரியல் லேயரோடு சேர்ந்து அந்த எக்கு டேமேஜ் ஆகலாம். ஓகே, ஒன்று எக்கோடைய டேமேஜ், இல்லைனா ஃபர்டிலைசேஷன். 2 இது படிக்க போகிறோம் இந்த செக்ரேட்டரி ஃபேஸ் அல்லது லியூட்டல் ஃபேஸில். ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா
இந்த டயக்ராமை பாருங்கள். இது ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கிள். அது ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கிள். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் என்ன ஆகுதுன்னா எக் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய எக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணது, செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும் சார்? மீதி வந்து எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கிள் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்கு இல்லாத கிராஃபியன் ஃபாலிக்கிள் இருக்கும். அந்த எக்கு இல்லாத கிராஃபியன் ஃபாலிக்கிள் ஓகே ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டா, ஒரு தற்சமயத்துக்கு ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டா ஆக்ட் ஆகுது. எண்டோக்ரைன் கிளாண்ட்னா என்ன? டக்ட் இல்லாத கிளாண்டு. எந்த கிளாண்டு அதோடைய செக்ரீஷனை நேரடியாக பிளட்டில் சேர்க்குமோ அது எண்டோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன் கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய கெமிக்கல் தான் ஹார்மோன். கிளியரா? ஸோ அப்போது இது ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டான கார்பஸ் லூட்டியமாக மாறுது. இந்த டயக்ராம் இருக்குது இல்லையா உங்களுக்கு? எல்லோ கலர் எண்டோக்ரைன் டிஷ்யூ, இட் இஸ் அ டெம்பரரி எண்டோக்ரைன் டிஷ்யூ. எங்கேருந்து உருவாயிருக்குது? கிராஃபியன் ஃபாலிக்கிள் தான் இப்படி மாறி இருக்குது. ஓகேவா? இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோனுக்கு பார்த்தோம் ப்ரெக்னென்சி ஹார்மோன்னு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோன் ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். ஒரு கார்பஸ் லூட்டியம் இந்த எக்கு ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிச்சு. எக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேபி அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கலாம், இம்ப்ளான்டேஷன் நடக்கலாம், சைல்டு உருவாகலாம். அப்போ சைல்டோட க்ரோத்துக்கு தேவைப்படும்ல. அப்போ யூட்ரஸை கண்ட்ராக்ட் ஆக விடாமல் பார்த்துக்கணும்ல. அப்போ ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணணும்ல. அதுக்கு தான் இந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. ஓகே. ஆஃப்டர் ஓவுலேஷன் கிராஃபியன் ஃபாலிக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு எ டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் எ ப்ரொஜெஸ்டிரோன். ஓகே. அடுத்தது இப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரொஜெஸ்டிரோன் என்ன வேலை செய்யுது? எண்டோமெட்ரியம் அட்டைன் மேக்சிமம் வாஸ்குலாரிட்டி. அதாவது யுட்ரஸுடைய எண்டோமெட்ரியல் லேயருக்கு அதிகப்படியான பிளட் வெசல்ஸ் வந்து சேருது. ஏன்னா மேபி இது சைல்டோடைய டெவலப்மெண்ட் இருக்கலாம், மேபி இந்த சைல்டோடைய இம்ப்ளான்டேஷன் இருக்கலாம். அப்படின்றதுக்காக யுட்ரஸுடைய இன்னர் மோஸ்ட் லேயர் திக் எண்டோமெட்ரியல் லேயராக மாறுது. அதாவது எண்டோமெட்ரியல் லேயருடைய திக்னஸ் அதிகமாகுது, அதோடைய பிளட் வெசல்ஸுடைய நம்பர்ஸ் அதிகமாகுது, பிளட் ஃப்ளோ அதிகமாகுது. அதே நேரத்தில் அது சாஃப்ட்னஸாகவும் மாறுது. ஏன்னா இட் இஸ் அ பிளேஸ் வேர் சைல்டு கேன் க்ரோ. ஓகே. சைல்டு வளர வேண்டிய இடம் அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ இப்படிலாம் இந்த யுட்ரஸை ப்ரிப்பேர் பண்ணுது. எதுக்குன்னா இம்ப்ளான்டேஷனுக்கு. ஓகேவா? ஸோ மேபி ரிலீஸ் ஆன ஓவர்லேருந்து ரிலீஸ் ஆன எக்கு ஃபெர்டிலைஸ் ஆகலாம். ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு இங்கே வந்து தங்கலாம். தங்கி அடுத்த 10 மாதத்தில் அது சைல்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண இல்லையா? ஸோ குழந்தையோடைய வளர்ச்சிக்கு அந்த யுட்ரஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த யுட்ரஸை ரெடி பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ப்ரொஜெஸ்டிரோன் பார்க்குது. இது 3 வகையில் அந்த யுட்ரஸ் ரெடி பண்ணுது. ஒன்று யுட்ரஸுடைய வாஸ்குலாரிட்டி அதிகப்படுத்துது, ரெண்டாவது எண்டோமெட்ரியல் லேயருடைய திக்னஸ் அதிகப்படுத்துது, மூணாவது இந்த சாஃப்ட்னஸையும் அதிகப்படுத்துது. இது மூலியமா இம்ப்ளான்டேஷனுக்கு யுட்ரஸ் ரெடியாக இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரொஜெஸ்டிரோன் FSH secretion is inhibited to prevent the development of a secondary ovarian follicle. FSH உடைய செக்ரேஷன் குறையுது. இது செகண்டரி ஓவரியன் ஃபாலிக்கல், செகண்டரி ஊசைட் பார்த்தோம்ல, இதோடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டை தடுக்குது. ஓகே. அடுத்து during pregnancy all the event of menstrual cycle stop and there is no menstruation. ஓகே. ஒருவேளை ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு, ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து இங்கே இம்ப்ளான்ட் ஆகிடுச்சுன்னா அந்த சைல்டுடைய டெலிவரி நடக்கிற வரைக்கும், ப்ரெக்னென்சி பீரியட் முடிகிற வரைக்கும் மென்சுரல் சைக்கிள் இல்லை. மென்சுரல் சைக்கிள் எப்போ? எக்கு டேமேஜ் ஆனாலும் யுட்ரஸுடைய எண்டோமெட்ரியல் லேயர் டேமேஜ் ஆனால் தான் மென்சுரல் சைக்கிள். ஸோ இது ரெண்டுமே ப்ரெக்னென்சி பீரியடில் நடக்கலாது. அப்படின்றதுனால ப்ரெக்னென்சி பீரியடில் there is no menstrual cycle. ஓகே. ஒருவேளை ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா என்ன ஆகும்? ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா நம்ம கார்பஸ் லூட்டியம்னு சொன்னோம்ல, அந்த கார்பஸ் லூட்டியம் ஒரு ஸ்கேர் டிஷ்யூவாக மாறும். நோட் பண்ணிக்கணும். கார்பஸ் லூட்டியம் ஒரு ஸ்கேர் டிஷ்யூவாக மாறும். அது பேர் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். ஓகே. நார்மலாக நீங்கள் 11th ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்க, கார்பஸ் கலோசம். ஓகேவா? பிரெயினுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயினுடைய யுனைடெட் பார்ட் தான் கார்பஸ் கலோசம். அது கார்பஸ் கலோசம். இது
கார்பஸ் லூட்டியம். இதோடைய மாடிஃபிகேஷன் தான் ஒரு ஒரு வடு மாதிரி ஒரு டிஷ்யூவை உண்டாக்குது, அதுதான் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். ஓகேவா? ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா கார்பஸ் லூட்டியம் கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகி டேமேஜ் ஆகி அடுத்த சைக்கிள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இட் காசட் டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம். ஸோ இந்த எண்டோமெட்ரியல் லேயர், அதாவது யுட்ரஸுடைய எண்டோமெட்ரியல் லேயர் டேமேஜ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. இது மூலியமாக அடுத்த மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ரெண்டு முக்கியமான டெர்மினாலஜி. ஒன்று மெனார்க். மெனார்க்ன்றது ஃபர்ஸ்ட் மென்சுரல் சைக்கிள், மெனோபாஸ் அப்படின்றது லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள். ஸோ மெனார்க்ன்றத பியூபர்ட்டி, மெனோபாஸ் அப்படின்றது லாஸ்ட் மென்சுரல் சைக்கிள். நார்மலி இட் இஸ் 50 to 55 years. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ஓவரால் ஈவெண்ட் சேஞ்சஸ் இந்த பிட்யூட்டி ஹார்மோன், அதாவது ஹார்மோனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஹார்மோனுடைய இன்க்ரீஸ் அளவு அதிகமானது தான் இந்த மென்சுரேஷன் சைக்கிளோடைய ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாமே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஓகேவா? இதில் ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்டு. ஒன்று ஓவரில் நடக்கக்கூடிய சேஞ்சு, ரெண்டாவது யுட்ரஸில் நடக்கக்கூடிய சேஞ்சு. ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் இந்த ஓவரி, இதை நம்ம ஓவேரியன் சைக்கிள் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓவேரியன் சைக்கிள் என்ன நடக்குதுன்னா, ஓவரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோனுடைய அளவு அதிகமாகுது, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன். இனிஷியலி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகமாகும், லேட்ரான் ப்ரொஜெஸ்டிரோனுடைய அளவு அதிகமாகும். ஓகே, சேஞ்சஸ் இந்த யுட்ரஸ் சைக்கிள். ஓகே, சேஞ்சஸ் இந்த யுட்ரஸ் என்ன சொல்ல போகிறோமோ முக்கியமாக எண்டோமெட்ரியல் லேயருடைய டேமேஜ், எண்டோமெட்ரியலில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸோட டேமேஜ், திரும்ப எண்டோமெட்ரியல் லேயர் மறுபடியும் உருவாகிறது. இது யுட்ரஸில் ஏற்படக்கூடிய சேஞ்ச். ரைட், ரொம்ப முக்கியமான ஒரு கம்பேரிசன். இல்லையா? ஆமாம், இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபேஸில் என்னென்ன நடக்கும் அப்படின்றது தெரிய வரும். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் படிச்சுங்க. டியூரேஷன் 4 ஃபேஸ் இல்லையா? மென்சுரல் ஃபேஸ், ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ், ஓவுலேட்டரி ஃபேஸ், லியூட்டல் ஃபேஸ். மென்சுரல் ஃபேஸ் அப்போ 1 to 5 டே என்ன நடக்குது? எண்டோமெட்ரியல் ஷெட்டிங் நடக்குது. எண்டோமெட்ரியல் லேயருடைய டேமேஜ், பிளட் வெசல்ஸோடைய டேமேஜ். இந்த பிளட் வெசல்ஸ் டேமேஜ் தான் ப்ளீடிங்க்கு காரணம். ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? பெரும்பாலும் ஹார்மோன்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஹார்மோன் இப்போ நில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ட்ராப் இன் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன். ஃபர்டிலைசேஷன் நடக்குமா? ஃபர்டிலைசேஷன் நடக்குமா? நடக்காது. ஏன்னா மென்சுரல் இருக்குதுனாலே நோ ஃபர்டிலைசேஷன் தான். ஓகேவா? அடுத்தது ஃபாலிகுலர் ஃபேஸ் 5 to 14th day ஆஃப்டர் மென்சுரேஷன். ஓகே, இங்கே என்ன நடக்கும்? ஃபாலிகிள்ஸோடைய டெவலப்மெண்ட்டு, எண்டோமெட்ரியல் லேயருடைய ரீஜெனரேஷன். ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஸ்டிமுலேஷன் தான் ஃபாலிகிள்ஸோடைய க்ரோத்துக்கு காரணம், ஈஸ்ட்ரோஜனுடைய ப்ரொடக்ஷனுக்கு காரணம். ஓகேவா? அடுத்து இங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்குமா? நடக்காது. ஏன்னா இது வரைக்கும் எக்கு ஓவரிக்கு உள்ளதாக இருக்குது. அப்போது மென்சுரேஷனுடைய ஃபஸ்ட்டு 14 டே ஃபர்டிலைசேஷன் நடக்கதான வாய்ப்பே இல்லை. அடுத்து ஓவுலேட்டரி ஃபேஸ் 14வது நடக்குது. 14வது நாள் எக் ரிலீஸ் ஆகுது. ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? இருக்குது. இதை தான் நம்ம எல்ஹெச் சர்ச் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபர்டிலைசேஷன் நடக்குதா அப்படின்னா இப்போ தான் எக்கை ரிலீஸ் ஆகுது. ஸோ இனிமே தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும். அப்போ 3rd ஃபேஸ்லேயும் ஃபர்டிலைசேஷனுக்கான வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் ஃபேஸ் 15 to 28 days. ஓகேவா? இங்கே ஓவரியில் எக்கு இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆனதுனால எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கிள் கார்பஸ் லூட்டியமாக மாறுது. ஓகேவா? அதே நேரத்தில் யுட்ரஸுடைய எண்டோமெட்ரியல் லேயரை திக்னஸ் அதிகப்படுத்துது, சாஃப்ட் அதிகப்படுத்துது, பிளட் வெசல்ஸை வாஸ்குலாரிட்டியும் அதிகப்படுத்துது. ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இந்த இடத்துல ப்ரொஜெஸ்டிரோனோட ப்ரொடக்ஷன் இருக்கும். ஏன்னா கார்பஸ் லூட்டியமும் ப்ரொஜெஸ்டிரோனும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபர்டிலைசேஷன் நடக்குதா? எஸ். மென்சுரல் சைக்கிளோடைய லியூட்டல் ஃபேஸ் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான பாயிண்ட். ஓகேவா? ஸோ மென்சுரேஷன் ஸ்டாப்ஸ், நோ ஃபர்டிலைசேஷன்.
சைக்கிள் ரீசார்ட்ஸ். இது எப்போ நடக்கும்? ஒருவேளை ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா மென்சுரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, புரியுதா? ஸோ ஆமாம், ஸோ இந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் இம்பேக்ட் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஃபர்டிலைசேஷன் நடந்தால் நோ மென்சுரல் சைக்கிள், ஃபர்டிலைசேஷன் நடக்கலைனா தான் மென்சுரல் சைக்கிள் அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எல்ஹெச் சர்ஜ், இது ஒரு நீட் கொஸ்டின். எல்ஹெச் சர்ஜ் அப்படின்றது ஓவுலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது. இது மூலிமா கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி எக் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ மென்சுரல் ஃபேஸ் எப்போ நடக்குது? ப்ரொஜெஸ்டீரோனுடைய ரிடக்ஷன். ஓகே, ஸோ இது நம்ம நாளைக்கு படிக்க போகிற முக்கியமான கொஸ்டின். எக்கு ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு, எக்குடைய டிரான்ஸ்போர்ட்டு, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நடக்கலைன்னா எக்குடைய டிஸ்ட்ரக்ஷன், மென்சுரல் சைக்கிளாக படித்தோம். ஒருவேளை எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆச்சுன்னா ஃபியூஷன் ஆஃப் எக் வித் த ஸ்பெர்ம். ஓகேவா? இந்த ஸ்பெர்ம் எக்குள்ளே பெனட்ரேட் பண்ணி 2 நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகிறத தான் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஜைகோட் ஃபார்மேஷன், கிளீவேஜ், பிளாஸ்டோசிஸ்ட் யுட்ரஸில் போய் அட்டாச் ஆகுது, அது இம்ப்ளான்டேஷன். இந்த 2 ஈவெண்ட்டையும் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மென்சுரல் சைக்கிள். இன்றைக்கி நீங்கள் எழுத வேண்டிய ஹோம் டெஸ்ட். எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு இந்த கிளாஸோடைய கண்டினியூஷனை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெய்லி ஒரு லெசனுக்கான வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். டெய்லி 1 hour உங்களை படிக்க வைக்கணும், அதுக்கு தேவையான மெட்டீரியலோடு படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயின் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நிறைய கிளாஸஸ் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம நிறைய இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறோம், மெட்ரிகுலேஷன்ஸ் படிக்கிறோம், சிபிஎஸ்சியில் படிக்கிறோம். ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய மதர் டங்கில் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ உங்களுடைய எல்லா கண்டென்ட்டையும் நம்ம மேக்ஸிமம் தமிழை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான நோட்ஸோடு உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுக்கான மெயின் எய்ம் என்னென்னா நீங்கள் உங்கள் புரியறதுக்காக நம்மளுடைய யூடியூப் சேனலையும் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு லெசனுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு லெசனுக்கான 8 மெட்டீரியல்ஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ இது யாருக்கு அப்படின்னா இந்த லெசனை கவனிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு ஸ்டேட் போர்டில் ஒரு சென்டம் எடுக்க வைக்கணும். அண்டு நீட்டில் 360 நம்மளுடைய டார்கெட். ஸோ அதுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ டே பை டே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பிடிஎஃபாவது நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ டெய்லி நான் அந்தந்த லெசனுக்கு ஒரு பேக்கேஜாக கொடுப்போம். ஓகே, எல்லா வீடியோஸோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த மெட்டீரியல்ஸும் டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுடைய கிளாஸ் நோட்ஸை டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுடைய பிபிடியை டவுன்லோட் பண்ணிங்க, ரொம்ப நல்லா படிங்க. ஸோ வேறு ஏதாவது தேவை அப்படின்னாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த மெட்டீரியல் எந்த வேணும், இந்த லெசனுக்கு அப்படின்றத வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? எனக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஸோ இந்த யூடியூப் சேனல்ஸை நிறைய பேர் பார்க்குறோம், கிட்டத்தட்ட வியூஸ் அதிகமாக போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த அதிகமான பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் நான் டெய்லி உங்களுக்காக எஃபர்ட் எடுக்கிறோம். ஒன்றும் கிளாஸ் எடுக்கிறோன்றதை தாண்டி எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நிறைய மெட்டீரியல்ஸை கொடுக்குறோம். அதுக்கான சப்போர்ட்டிவாக உங்கள்கிட்ட ஒன்று தான், கொஞ்சம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு இன்னும் நிறைய வகையான மெட்டீரியல்ஸை ஃப்ரீயாக கொடுக்கணும், நிறைய மெட்டீரியல்ஸை எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும். 1 மார்க் தனியாக, 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக, கிளாஸ் நோட்ஸ் தனியாக, பிபிடி தனியாக, நீட்டு தனியாக, கொஸ்டின் பேப்பர் தனியாக, கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் தனியாக, இந்த மாதிரி பல கொடுக்கணும். த பெஸ்ட், நம்ம ஸ்டூடெண்ட்டு தி பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்கள் கிட்டேருந்து நான் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருப்பேன். மெட்டீரியல்ஸை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம். பயோ பிரைனி அப்படின்ற ஒரு சேனல், ஒரு ஆப்பை நம்ம வச்சுருக்கோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுக்கான 25 கொஸ்டின்ஸு 1 மார்க்கு எம்சிக்யூ டைப்பில் இருக்குது. அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே டெஸ்ட் எழுதி பாருங்கள். எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா? ஸோ
ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும், அவங்களும் நல்ல மார்க் எடுக்கட்டும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டியர் டீச்சர்ஸ் அண்ட் தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.